ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முஸ்லீம் கல்யாண வீடுகளில் வந்து பிரியாணி கூட வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று சர்வ் பண்ணுவாங்க. ஃபீர்னின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீர்னி ரெசிபி தாங்க நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்துட்டு நம்ம இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலி பாயாசம்லாம் வச்சக்கப்புறம் தான் தாளித்து ஊற்றணும். ஆனால் இந்த ரெசிபிக்கு அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாரப்பருப்புங்கிற பருப்பு எடுத்திருக்கேங்க. இது வந்து எல்லா ஸ்டோர்லேயும் நார்மலாக கிடைக்கும். சாரப்பருப்பு கிடைச்சா சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்துட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேங்க. அது கூட 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். வெறும் பால் மட்டும் ஊற்றி செஞ்சோன்னு சொன்னோம்னா லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக நான் வந்து பாலில் வந்து தண்ணி கலந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம கோதுமை ரவையை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பால்லாம் நல்லா கொதித்து வர விட்டு நம்ம இந்த கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு மொத்தமாகவே வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படுங்க. இந்த ஃபீர்னி வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 பேர் அளவுக்கு குடிக்கிறதுக்கு வரும். சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். பாருங்கள் கோதுமை ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா அடியும் பிடிக்கல, நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. இது வந்து சிலர் வந்துட்டு நார்மல் ரவை வச்சும் செய்வாங்க. ஆனால் அதை விட இந்த கோதுமை ரவை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு நான் மீதி இருக்கிற 1/2 லிட்டர் பாலை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பாலை வந்து சேர்க்கும்போது நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கோதுமை ரவை சூடாக இருக்கும்போது ஆறின பாலோ இல்லை சில்லான பாலோ சேர்த்துட்டோன்னு சொன்னோம்னா பால் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது ஒரு நல்ல 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைம் வந்துட்டு நான் 150 கிராம் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு பங்கு கோதுமை ரவை எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு 3 பங்கு அளவுக்கு சீனி சேர்க்கணும். 150 கிராம் வந்து சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த சீனிலாம் கரைஞ்சி இது வந்து நல்லா ஒரு தடவை கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஆற அப்படியே ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ண உடனே வந்து மில்க் மெய்ட் சேர்த்துடணும். அப்படின்னா தான் அந்த மில்க் மெய்ட் எல்லாமே கரைஞ்சி வருங்க. இது வந்து நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு நான் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கல்யாண வீடுகளில் சேர்ப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மைல்டான வெனிலா எசன்ஸோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபீர்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் அப்படியே செஞ்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.